53. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீர் அவர்களை வெட்கப்படுத்தினாய். நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையை இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சங்கீதம். ஆமென். நம்ம வாசிக்கும் போது இந்த தியானத்துல கூட அதேதான். அல்லேலூயா. தேவன் இல்லை என்று மதிகேடன் என்ன செய்யறான்? தன் இருதயத்துல சொல்லுகிறான், யாரெல்லாம் தெய்வம் இல்ல, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். முன்னால கூட ஒரு எவல்யூஷன் தியரி, டார்வின்ஸ் எவல்யூஷன் தியரி, அப்படியெல்லாம் பலதும் கண்டுபிடித்தாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முன்னால பூமி பிளாட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூமி உருண்டையா இருக்கு. ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கு பூமி உருண்டையா இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் இப்படி பலரும் சொல்லி அல்லேலூயா கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் ஒரு சில கூட்டத்தார் அல்லேலூயா சொல்றாங்க தெய்வம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு உலகத்துல அநேகர் சொல்லிக் கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்கள என்ன சொல்லியிருக்கு? பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா மதிகேடன். இங்கிலீஷ்ல வாசிங்க, அது என்னது? ஃபூல். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஃபூல், முட்டாள். அதான் அப்படி சொல்றான், தேவன் இல்லை என்று. இப்பேற்பட்ட உலகத்தை பார்த்துட்டும் தன்னையே அவன் நோக்கி பார்த்ததுக்கு அப்புறமாக கூட அப்படிதானே ஒரு மனிதன் எவன் சொல்லுகிறான் அவன் தெய்வம் இல்லை என்று, அவனே நோக்கி பார்த்தாலே அவனுக்கு தெரியும், நானே பிரம்மாண்டமாய் பிரமிக்கத்தக்கதாய் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. ரைட்டு தானே? அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனுக்கும் இவ்வளவு டேஸ்ட் பட்ஸ் உருவாக்க முடியாது இல்லையா? ஒரு நாவுகள் எத்தனை டேஸ்ட் பட்ஸ் இருக்குது? எனக்கு கவுண்டிங்லாம் தெரியாது, ஆனா நிறைய இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ரிகவரி ஆகிற ஒரு டூல் நம்முடைய உடம்புல இருக்கு, தெரியுமா? ஸ்தோத்திரம். செல்ஃப் ரிகவரி. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு நோயின் அணுக்கள் உள்ள வந்தாலும் அதை அழித்து கொன்று திரும்ப பழைய நிலைமைக்கே கொண்டு வருகிற வண்ணமாக ஆண்டவர் எவ்வளவு மகிமையா படைத்திருக்கிறார் பாத்தீங்களா? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருதா? இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் என்பவர் அல்லேலூயா ஆதியிலே மனிதனை தன்னுடைய சாயல்ல சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனுக்கு உயிர் கொடுத்தது அவருடைய நாசியின் சுவாசத்தை அவனுடைய நாசியில ஊதும் போதுதான் அவன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. அப்படிதான் மனிதன் உருவாக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். உலகத்துக்கும் சிலர் கணக்கு சொல்றாங்க, மில்லியன் வருடங்கள் ஆயிற்று மனிதன் தோன்றி. அல்லேலூயா. அப்படி எல்லாம் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகம் வேணா, பூமி வேணா பல மில்லியன் எத்தனை வருடங்கள் கணக்கு இருக்காதா இருக்கலாம், அன்றைக்கே உருவாக்கப்பட்டதா இருக்கலாம். அதுக்கு மேலதான் தண்ணி எல்லாம் இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. ஆனா மனிதனை உருவாக்கி 6000 years. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6025 years கிட்ட ஆகுது. அல்லேலூயா. இவ்வளவுதான் ஆகுது. சிலவங்க சொல்லுவாங்க, இன்னும் அநேகர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அநேகர் சொல்லுவாங்க, மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக இந்த ராஜா வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த ஒருத்தரும் வாழல. ஆமென். அல்லேலூயா. மனிதன் பூமியில உருவாக்கப்பட்டு 6000 சில்லற வருடங்களே ஆகிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் இந்த பூமின்ற பேரே உண்டாயிற்று. அல்லேலூயா. பூமி ஒழுங்காக ஒரு ஒழுக்கத்துல வந்தது. ஸ்தோத்திரம். முதல்ல எல்லாம் தண்ணி அங்கிட்டு நின்றுமா இருந்துச்சு, இன்னைக்கு கடல் ஒரு ஓரத்துல நிக்குது பாருங்க, அது ஒரு ஒழுங்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் சரிவர செய்து மனிதனை படைத்து அந்த இடத்துல வைத்தார். அல்லேலூயா. எப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் அல்லேலூயா தெய்வம் இல்லை, படைத்தவர் இல்லை அப்படின்னா அவர் ஒரு முட்டாள். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். சுற்றிலும் பார்த்த படைப்புகளை பார்த்தாலே தெய்வம். அல்லேலூயா. அவருடைய நாமம் விளங்கும் அந்த இடத்துல. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் விளங்கும். காற்று சொல்லுது தேவனுடைய நாமத்தை. ஆமென். பறவைகள் சொல்லுகிறது தேவனுடைய நாமத்தை. மிருகங்கள் சொல்லுது தேவனுடைய நாமத்தை. ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. ஆமென். ஊரும் பிராணிகள் சொல்கிற தேவனுடைய நாமத்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனிதன் பல பூமியில பல கோணங்களில் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அதிலும் சரி, இது தேவன் இல்லை என்று சொல்றாங்க, அதிலும் மோசமான ஒரு கூட்டத்தார் உண்டு தெரியுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் இருக்கிறது யாரு உண்மையான தேவன் என்று கண்டுபிடிக்க முடியாத ஜனங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காண்கிறதெல்லாம் தெய்வமா வைத்திருக்கிற ஜனங்களும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உண்மையான தேவன், ஆமென், நம்ம பேசினா செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கேட்பார், கேட்டு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. உண்மையான தேவன் நம்மோட பேசுவார். உண்மையான தேவன் நம்மளை பார்க்கிறார். உண்மையான தேவன் நம்மளோட இருக்கிறார். உண்மையான தேவன் நம்மளை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மோட எப்போ இருக்கிற ஒரு தெய்வம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்திய தெய்வத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவன் முட்டாளிலும் முட்டாள். ஹல்லேலூயா. முட்டாளிலும் முட்டாள் சொல்லலாம். இருதய கடினம். ஹல்லேலூயா. கண்கள் குருட்டாட்டம், இதெல்லாம் தான் நிரம்பிட்டு ஆமென் தேவன், அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீதி உள்ள அரசாட்சி பண்ணுவாரா, நீதியாய் அரசாட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மகிமையின் ராஜா அவர் பொற்கிரீடத்தை சூடிக்கொண்ட அநேக ஜனங்களை, ஹல்லேலூயா, ஆமென், இப்போ உள்ள நீதி நியாயம் இல்ல, அன்னைக்குள்ள நீதி நியாயம் சூப்பரா இப்படி சொல்லி இருக்கிறார். எசையால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், மாடு சிங்கத்தோடு மேயும் ஒருமித்து இருக்கும், எந்த ஒரு ஹல்லேலூயா இதுவும் இருக்காது. அப்படி இருந்ததுக்கு அப்புறமும் ஹல்லேலூயா அவங்க அந்த ராஜாவை வணங்குறதுக்கு வணங்கா கெடுத்துள்ள ஜனமாக முரட்டாட்டம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க அந்த திறந்து விடப்படுகிற பிசாசோடு கூட சேர்ந்து என்ன செய்வாங்களா, ஆமென், ஆண்டவரே கிறிஸ்துவோட யுத்தம் பண்ண வருவாங்க. ஆண்டவர் அவருடைய வாயின் பட்டயத்தினால் அவைகளை நிர்மூலமாக்குவாங்கன்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் தான் கடைசி மட்டும் ஜனங்கள் இருப்பாங்க. ஆமென். எப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரலாம், திடீர்னு ஆண்டவரோட வருகை வரும்போது நம்ம எல்லாம் என்ன செய்வோம், ஒரு நொடி பொழுதுல within fraction of seconds அப்படி பறந்து மேல போயிடுவோம். ரைட்டா? ஹல்லேலூயா. போகும்போது பூமியில ஒரு கூட்ட ஜனம் காணாது. ஹல்லேலூயா. ஆமென். வண்டி டிரைவர் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம், வண்டி எங்கேயாவது போய் மோதிட்டு நிற்கும், அவர் போயிடுவாரு. ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் பல இன்சிடென்ட் நடக்கும். உடனே ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அந்த நேரத்துல? ஹல்லேலூயா. ஏலியன்ஸ் பிடிச்சு அயலான்கள் எங்க இருந்து வந்தாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லன்னா யுத்தம் நடக்குமா இருக்கு அந்த சமயங்கள்ல. இப்ப யுத்தத்துல பாம் பிளாஸ்ட் ஆகி அநேகர் காணாமல் போனார்கள். அப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முரட்டாட்டம் உள்ள ஜனம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆமென். இது நல்ல காலம் ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலத்தை சரிவர பயன்படுத்தினா ரட்சிக்கப்படுவா, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலத்துல உண்மை உத்தமமாய் நீதியாய் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த பரம எரிச்சலுக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா. பேர் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் போக முடியாது, பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருந்தாலும் போக முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை தாமே நம்ம நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை சொன்னாலும் ஜனங்கள் அதே மாதிரி. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆமென். இரண்டாம் உலக யுத்தம் நடக்கும்போது ஆமென், அதுல ஒரு கூட்டத்தார் வந்து பாம் பிளாஸ்ட்ல இறந்து போயிட்டாங்க. எத்தனையோ லட்சங்கள். கடைசியில் அந்த கணக்கு காணாமல் போனவர்கள் கூட்டத்துல தான் வந்துச்சு. நம்மளும் அப்படிதான் இருப்போம் கடைசி காலத்துல. காணாமல் போன ஒரு கூட்டம் அப்படின்ற அந்த கூட்டத்துக்குள்ளதான் நம்மளும் இருப்போம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுதும் இப்படி எல்லாம் ஒரு பெரிய அற்புதமான காரியங்கள் நடக்கிறதையும் கூட நிதானித்து அறிய முடியாதவன் முட்டாள். ஹல்லேலூயா. அதான் இங்க சொல்லியிருக்கு, மதிகேடன். ஹல்லேலூயா. அந்த மதிகேடன் என்ன செய்யறான்னா, அவர்கள் தங்களை கெடுத்து, அதுல வாசிச்சிருங்க, வாசிங்களேன், அவர்கள் 53:1 சொல்லிக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, இவ்வளவு நேரம் மதிகேடனை குறித்து பார்த்தோம். இரண்டாவது காரியம் என்னன்னா, அவர்கள் ஆமென், எவ்வளவுதான் போதகம் பண்ணாலும் எவ்வளவுதான் சுவிசேஷம் சொன்னாலும் தங்களை கெடுத்து, அப்படின்னா அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, தேவனுக்கு தங்களுடைய இருதயத்தை கொடுக்காதபடி முரட்டாட்டம் உள்ளவர்களாய் தங்களை கெடுத்து
அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தா கர்த்தர் வரும் நாள் பக்கத்துல இருக்கு. அல்லேலூயா. நீர் வரும் நாளை எதிர்நோக்கி காத்திருப்பேன், நீர் வரும் நாளை எதிர்நோக்கி காத்திருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வருகிற நாளை பத்தி இவ்வளவு சொல்லியும் அவங்க தங்களை கெடுத்து கொண்டு என்ன செய்ய, அருவருப்பான அக்கிரமங்களிலே மங்களை செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. இப்ப கூட ரீசெண்டா நம்ம அல்லேலூயா யூரோப்பியன் யூனியன்ல இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது அதுல என்ன பண்ணாங்களா, ஒரு காளையின் மேல் கருத்த ஒரு காளை அதன் மேல் ஏறி இருக்கிற ஒரு ஸ்திரீ, அல்லேலூயா, அந்த மாதிரி வலம் வருகிற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அல்லேலூயா, ஆமென். அது தொடங்கும் போது அருவருப்பில தான் தொடங்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ வலம் வருகிறாங்க, தேசிய கொடியை பிடிச்சிட்டு போயிருக்கலாம், ரைட்டா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேசிய கீதம் போட்டிருக்கலாம், சரி தேசப்பற்றுன்னு சொல்லலாம். இது எந்த பற்று? அல்லேலூயா. அதான் முட்டாள்கள் என்ன செய்யறாங்க, அல்லேலூயா, தங்களை அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். தங்களை என்ன செய்யறாங்க, கெடுத்து கொண்டு. நன்மை செய்கிறவன் ஒரு நம்ம ஆண்டவர் வானத்துல மேல இருந்து பார்க்கும்போது அசுத்தம் நிரம்பி இருக்கு. அன்னைக்கு சோதோம் குமார் என்ற நாட்களில், லோத் என்ற நாட்களில் எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் மேல இருந்து பார்க்கும்போது சோதோம் குமார் எப்படி இருந்தது? அருவருப்பா இருந்தது. அவருடைய கூக்குரல் அங்க வரைக்கும் கேட்டுச்சு. இன்னைக்கு பூமியும் அதே கண்டிஷன்ல தான் இருக்கு. அந்த அவ்வளவு பெரிய பட்டணத்துல லோத்துன்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் தவிர, அதான் ஆபிரகாம் கேட்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தால். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அவ்வளவு இருந்து அழிப்பீங்களா? அவ்வளவு கூட இல்ல. இன்னைக்கு நீதிமான்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் பூலோகம் இந்த அளவாவது போய்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு நாள் இந்த நீதிமான்களுடைய கூட்டம் எடுக்கப்படும் போது, ஸ்தோத்திரம், அன்னைக்கு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு ஆண்டவர் வானத்துல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கடமைக்காக போகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் யார் இருக்கிறா இன்னைக்கு? ஸ்தோத்திரம். ஆமென். கடைசி காலம் இது. இதெல்லாம் சொல்லப்படுகிறது எதுக்கு அப்படின்னா, இது கடைசி காலம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் தான் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நம்ம உண்மையாய் கூப்பிடுகிற அந்த கூட்டத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு அல்லேலூயா சங்கீதக்காரன் அந்த இடத்துல சொல்லுகிறார். அவர்கள் எல்லோரும் வழிவில ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவராகிலும் இல்லை. இது கடைசி காலத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென், ஆமென். கடைசி காலத்தை குறித்து அழகா சொல்றாரு. அடுத்து வாசிங்க 4வது வசனம். அக்கிரமம் செய்யற இவங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். ஒரு கூட்டம் இருக்குது, அல்லேலூயா, தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்பத்தை பட்சிக்கிறது போல அந்த கூட்டத்தை இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? கொடுமையின் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையமரங்கனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால், அப்பேற்பட்ட அந்த சிறு கூட்டத்தை ஒடுக்குறவனுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா பாளையத்தையும் கர்த்தர் சிதற பண்ணுகிறார். பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வருத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். இப்பேற்பட்ட மதிகேடனை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட தங்களை கெடுத்து அக்கிரமத்திலே மூழ்கி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமக்காரனை வெறுக்கல, அதிலே கடினமா இருக்கிறவனை வெறுக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமக்காரன் மனம் திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. கடைசி காலம் தான். அவன் என்னை கேட்கிற யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சான்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த சான்ஸ் சரிவர பயன்படுத்தினால் அல்லேலூயா அந்த ரட்சிப்பை கண்டடைய முடியும், அந்த சமாதானத்தை கண்டடைய முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 6வது வசனத்துல பாருங்க, சீயோனில் இருந்து அங்கிருந்து என்ன செய்யுமா? இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. அல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பு உண்டாகும், அங்கிருந்து ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து கீழே தேவன் தம்முடைய ஜனத்தில் சிறையை ஜனத்தின் தம்முடைய ஜனத்தின், அதாவது இந்த சிறு கூட்டமாகிய மணவாட்டி சபையின் இங்க உள்ள இந்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் கம்பல்ஷன்ல ஒரு ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்கள சிறையிருப்பை நீக்கும் காலம் ஒண்ணு திரும்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென் அல்லேலூயா. எங்களுக்கு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம் உண்டாகிற ஒரு நாள் பக்கத்துல இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த சிறையிருப்பை ஆமென் மாற்றுவதற்கு உள்ள காலம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆமென், இது கடைசி காலம். அல்லேலூயா. மனம் திரும்ப எவரெல்லாம் சித்தம் கொண்டானோ ஆமென் உடனே மனம் திரும்ப வேண்டிய காலம். கடைசி நிமிஷம், கடைசி நொடி பொழுத கூட வேஸ்ட் பண்ணாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வந்தா இந்த சியோனில் இருந்து ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு உண்டாவது உனக்கும் உண்டாகும். அல்லேலூயா. தாவீது ராஜா அதான் சொல்றாரு. ஆமென், தேவன் இல்லைன்னோ ஆமென் அல்லேலூயா உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியலன்னா ஆமென் இந்த வார்த்தை கேட்கிறவன் முதல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்க. இருதயத்துல அல்லேலூயா அவர் வாழ விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அன்பு நிறைந்தவர். அவரிடத்துல ஜஸ்ட் ஆண்டவரே நீர் உண்மையான தேவன் என்றால் எனக்குள்ள வாரும் ஆண்டவரே, என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, நான் சிறுமையும் வெறுமையினமானவன் ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி ஜஸ்ட் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க அவங்கள. அவர் அல்லேலூயா உங்களுடைய இருதயத்துல வாசம் பண்ண தொடங்குவாரு. சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும்.